18 ஆண்டுகளாக நடந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று அறிவித்து பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரையில் தமிழக முதல்வராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்ததாக ஜெயலலிதா மீது 1996ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியில் வழக்கு தொடுக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்த இந்த வழக்கு தமிழகத்தில் இருந்து 2003ஆம் ஆண்டில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் பெங்களூர் அருகே பரப்பன அக்ரஹாரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக நீதிமன்றத்தில் சனிக்கிழமையன்று நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா தீர்ப்பளித்தார். சரியாக 2 மணி அளவில் தனது தீர்ப்பை ஜான் மைக்கேல் அறிவித்தார். கிரிமினல் சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் ஜெயலலிதாவை குற்றவாளி என நீதிபதி குன்ஹா அறிவித்தார். ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்களையும் குற்றவாளிகள் என்று நீதிபதி குன்ஹா அறிவித்தார். குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் மீதான விவாதம் பிற்பகல் 3 மணிக்கு துவங்கும் என்றும் நீதிபதி குன்ஹா அறிவித்தார். அப்போது அரசு தரப்பு வக்கீலும் ஜெயலலிதா தரப்பு வக்கீலும் அவரவர் வாதத்தை முன்வைப்பர். இருதரப்பு வாதத்துக்கு பிறகு ஜெயலலிதா உள்ளிட்ட 4வருக்குமான தண்டனை விவரத்தை நீதிபதி குன்ஹா அறிவிப்பார். நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்படும் MP, MLAக்களின் பதவி உடனடியாக பறிபோகும் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் முதல்வர் பதவி மட்டுமின்றி MLA பதவியையும் இழக்கும் முதலாவது தலைவர் ஜெயலலிதா என்பது குறிப்பிடத்தக்கது.